ஒரு கோயிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன். அதை பரீட்சிப்பதற்காக இன்னொரு தச்சன் போனான். அவனோடு அவனுடைய குழந்தையும் போயிற்று. மர யானையை பார்த்ததும் குழந்தை பயந்தது. மர யானையை பரீட்சிப்பதற்காக அதன் அப்பாவான தச்சன் நெருங்கிய போது குழந்தை, அப்பா, யானைக்கிட்ட போகாதே, அது முட்டும் என்று கத்தியது. தச்சன் குழந்தையிடம், இது மரபொம்மைதான், முட்டாது என்று சொல்லி சமாதானம் செய்து அதையும் யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான். குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது. அது மரம் என்கிற ஞானத்தை குழந்தையிடமிருந்து மறைத்தது அது யானையாக்கும் என்கிற நினைப்பு. அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்கு காரணம் அதன் யானை தன்மை அவனை பொறுத்த மட்டில் மறைந்து அது மரம்தான்